ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாருக் கிச்சன். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு டேஸ்ட் என்ன லாலா கடா முறுமுறு பகோடா செய்ய போறீங்க. இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. பகோடா செய்ய ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல்ல 300 கிராம் வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா கிரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்பதான் உதிரி உதிரியா இருந்தாங்க பகோடா நல்லா டேஸ்டா வரும். அடுத்து அரை டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்து கூடவே 1 டீஸ்பூன் சோம்பை சேர்த்து இப்போ 7 பல் பூண்டை எடுத்து தோலோட இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கலாம். 2 துண்டு இஞ்சியை நல்லா நசுக்கி சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாவை நல்லா நசுக்கி சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலையை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து 2 டீஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த பொருளெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் 100 கிராம் கடலை மாவு சேர்த்துக்கலாம். கூடவே 2 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து தண்ணி சேர்க்காம முதல்ல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிங்க. வெங்காயத்தில் அதிகமாக ஈரப்பதம் இருக்கிறதுனால தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கூட தண்ணியை சேர்க்கலைங்க. எந்த அளவுக்கு மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஒரே ஒரு டீஸ்பூன் தண்ணியை சேர்த்து தெளிச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதிகம் அழுத்த கொடுத்து சேர்க்காம விரலால இந்த மாதிரி பேசுங்க. கடைசியா 2 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்து பொறுமையா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் வெங்காயத்துல எல்லா இடத்துலயும் பரவன மாதிரி மாவு இருக்குங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதும் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் பகோடா பொரிக்கல் தேவையான எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண மாவை இந்த மாதிரி பெசரி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு 2 பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ எல்லா பக்கம் செவந்த ஃப்ரை ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இதே மாதிரி எல்லா பகோடையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, பர்ஃபெக்டான லாலா கடா வெங்காய பகோடா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிடும் டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க. வீட்டுல பசங்க ஸ்நாக்ஸ்ன்னு கேட்டா 100 கிராம் கடலை மாவு வச்சு இந்த மாதிரி டேஸ்டா பகோடாவை செஞ்சு கொடுங்க. இது சாதத்துக்கு எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாவும் தொட்டு சாப்பிடலாம். இது அப்படியே சாப்பிடலாங்க. இந்த டேஸ்டான ரெசிபி வீட்லயும் ட்ரை பண்ணுங்க. இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.